இன்னைக்கு யாருக்காவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், நான் என்னோட பதிவுகளை சொல்வேன், கஷ்டத்தை மட்டும்தாமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தா? யாராவது இல்லை, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகம் பார்க்க வரும்போது, நான் சொற்பொழிவுகளுக்கு போகும்போது, ஏமா எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம், என்னன்னா நம்ம எல்லாரும் நமக்கு மட்டும் கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தருமர் வனவாசம் போனார். வனவாசம் போனப்போ சொன்னார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், உனக்கு மட்டும் இல்லைப்பா, உன்னை விட கஷ்டப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் தருமருக்கு நலசரிதம் சொல்லப்பட்டது. ஏழரை சனி வந்தப்போ எப்படியெல்லாம் நலன் கஷ்டப்பட்டான், ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருந்தவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்றது தருமருக்கு சொல்லப்பட்டு, அவனை விட நீ ஒன்றும் கஷ்டப்படலை போ அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா மகாபாரதத்தில், நாம் அப்படி ஒன்றும் கஷ்டப்படலைன்னு நாம் உணரணும் அப்படின்றதுக்காக தான். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சமாளிக்கவே முடியல அப்படின்னா அதுக்குன்னு சில வழிபாடுகள் உண்டு. அதில் ஒன்று திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கோவில். ரொம்ப அற்புதமான கோவில், கோட்செங்க சோழனோடு தொடர்புடைய கோவில். அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். இந்த கோவிலில் என்ன சிறப்பு தெரியுமா? ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள்னு சில உண்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க, அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் இருக்குது. எங்கெல்லாம் அம்பாள் உக்கிரமாக இருந்தாலோ அங்கெல்லாம் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து அம்பாளினுடைய அந்த சினத்தை தணித்தார். அம்பாள் ஏன் கோபமாக இருந்தானா? நாட்டில் அநியாயம், அக்கிரமம், வன்முறை இதெல்லாம் நடக்கும்போது தெய்வத்துக்கு கோபம் வரும் இல்லையா? அப்படி அம்பாள் உக்கிரமாக இருந்தபோது ஸ்ரீசக்கரம் மூலமாக அதை பிரதிஷ்டை செய்து ஆதிசங்கரர் அந்த கோபத்தை தணித்தார். நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலையும் பார்க்கலாம். ஸ்ரீசக்கரம், அர்த்தமேரு, மகாமேரு இந்த 3 வடிவத்தில் தான் அது இருக்கும். இந்த ஸ்ரீசக்கரம் அம்பாளுக்கு முன்பு இல்லாமல் அம்பாளினுடைய காதில் இருக்கக்கூடிய தாடங்கங்களிலேயே இருக்கக்கூடிய கோவில் தான் திருவானைக்கோவில். அங்கே அகிலாண்டேஸ்வரியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அம்பாள் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறாள். ஆதிசங்கரர் இங்கே வரார். இப்போ ஸ்ரீசக்கரத்தை அம்பாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணணும். ஆனால் அது நீர்த்தலம், அப்புத்தலம். பஞ்சபூத தலங்கள் இருக்கு இல்லையா, அதில் தண்ணீருக்கு உரியது, நீருக்கு உரியது அப்புத்தலம் அந்த கோவில். அங்கே சிவலிங்கமே தண்ணியில் தான் இருக்கும். தண்ணி கீழே போயிட்டு இருக்கும், மேலே சிவலிங்கம் இருக்கும். அங்கே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணால் தண்ணி ஓடுதே, அது அப்புத்தலமாச்சே, என்ன பண்ணுறதுன்னு யோசித்த ஆதிசங்கரர் அந்த ஸ்ரீசக்கரத்தை அம்பாளுக்கு தோடுகளாக செஞ்சு காதில் மாட்டிட்டார். தாடங்கங்களாக செய்து காதிலே மாட்டினார். இப்போ கூட சமீபத்தில் அந்த தாடங்க பிரதிஷ்டை மறுபடியும் நடந்தது. நீங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அல்லது திருச்சிக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக திருவானைக்கோவில் போய் அகிலாண்ட நாயகியை தரிசனம் பண்ணணும். அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளினுடைய காதுகளில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. அடுத்த முறை கவனித்து பாருங்கள். நீங்கள் புகைப்படங்களெல்லாம் பார்க்கும்போது கூட தெரியும், அம்பாளினுடைய அந்த தோடு பார்க்கும்போது 2 தோடுலையும் ஸ்ரீசக்கரம் இருக்கும். இதை நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் திருச்சி தான், அடிக்கடி திருவானைக்கோவில் போவோம், ஆனால் அம்பாள் காதில் ஸ்ரீசக்கரம் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னார். அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போய் வழிபாடு பண்ணால் என்ன கிடைக்கும்? ரொம்ப அழகாக நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது, வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அன்னலை அபாயமாக வாழ்வர் ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. யாரெல்லாம் இங்கே வழிபாடு பண்ணுறாங்களோ, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி வழிபடுறாங்களோ அவர்களுக்கு ஏதும் ஏதம் இல்லையே, எதுவுமே துன்பம் இல்லை, எதுவுமே கஷ்டம் இல்லை என்று நம்முடைய தேவார பதிகம் பாடுகிறது. வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். எதுக்கு கஷ்டப்படுறோம்? நாம் செய்த கர்ம வினையால தான் கஷ்டப்படுறோம். இந்த அடுத்த பிறவியெல்லாம் கிடையாது, இந்த பிறவியிலேயே நம்ம அனுபவிப்போம். ரொம்ப அழகாக கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சுன்னா வாங்கி படித்து பாருங்கள். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு புள்ள பிறக்கலை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, என் திறமைக்கான அங்கீகாரம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யார்? யாரோ ஒருத்தர் இல்லை, நாமளே தான். நாம் செய்த கர்ம வினை தான். பிரபஞ்சம்
நல்லது பண்ணால் நல்லதை திருப்பி கொடுக்கும். நம்ம ஒரு வார்த்தையால் ஒருத்தவங்களை திட்டுறோன்னா அதே வார்த்தை நமக்கு அப்படியே திருப்பி வரும். ரொம்ப அழகாக கண்ணதாசன் இதெல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்கள். சரி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டு. சிவபெருமானை சரணடைவது, அம்பாளை சரணடைவது, அதிலும் முக்கியமாக திருவானைக்கோவில் அகிலாண்ட ஈஸ்வரியை போய் நீங்கள் வழிபாடு செய்கிற போது ஏதும் ஏதம் இல்லையே என்பது போல எந்த துன்பமும் நிச்சயமாக உங்களை துன்புறுத்தாது. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.